ஹலோ வலிக்கணம்மா. ஹலோ, குட் மார்னிங். சண்டே குட் மார்னிங் எல்லோருக்கும். இன்னைக்கு சண்டே சூரிய பகவானோட நாள். பாலை காய்ச்சுவோம். ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு பகவானுக்கா? ஆமாம், இன்னைக்கு சண்டே சூரிய பகவான். நேற்று பெருமாளுக்கு, சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்கு, அம்மனுக்கும் சரியாக வரும். அம்மன் விலங்கியம்மன், மாரியம்மன், சமயபுரத்தம்மன் எல்லாத்துக்கும் வெள்ளிக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமையும் அம்மனுக்கு உகந்த நாள் தான். இன்னைக்கு சூரிய பகவான். ஆவணி ஞாயிற்றுக்கிழமை பொங்க வைப்பார். ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு பொங்க வைப்பார். வெளியில் சக்கரை பொங்கல் வச்சு படைச்சி சாமி கும்பிடுவார். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் என்ன பண்ணுறீங்க? டீ போட போகிறோம். அப்போ இன்னைக்கு பிளானிங் மம்மி? இன்னைக்கு பிளானிங் கோயிலுக்கு போகணும், சமயபுரம் கோயிலுக்கு. டிரைவரை வர சொல்லியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். டிரைவர் வர்றாரு, காரில் தான் போகிறோம். சமயபுரம் கோயிலுக்கு போயிட்டு எனக்கு நேர்த்தி கடன் இருக்குது, அதை செலுத்திட்டு சாமி கும்பிட்டு வரணும். காலையில் கிளம்பிடுவீங்களா? காலையில் கிளம்பிடுவோம். கடையில் தான் சாப்பிட்டுக்கணும். இங்கேருந்து எவ்வளோ நேரம் ஆகும் சமயபுரம்? இங்கேருந்து 1.5 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். காரில் போகிறனால 1.5 மணி நேரம் ஆகும். தூரத்துக்கெல்லாம் இவன் ஓட்ட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப தூரத்துக்கெல்லாம். அதனால டிரைவர் போட்டுக்குவோம். இவன் சும்மா அந்த கிராமத்துலன்னா ஓட்டுவேன், சிட்டிக்குள்ளே ஓட்ட மாட்டேன். அதனால டிரைவர் பேட்டை கொடுத்து டிரைவர் தான் கூப்பிடுவேன். தெரிஞ்ச பையன் ஒருத்தர் டிரைவராக இருக்காது, அவர் தான் கூப்பிட்டுருக்காரு. அப்புறம் வரும்போது இன்னைக்கு வலிக்கணுமா? மொட்டத்தில் இதை உனக்கு உன் தானே சொல்லி கொடுத்தா? ஆமாம், சாமிக்கு நேர்த்தி கடன். சாமிக்கு நேர்த்தி கடன் அவள் செஞ்சுட்டு வந்துட்டா, நான் செஞ்சு போகிறேன். இதுக்கு முன்னாடி அந்த ஞாபகம் வரல உங்களுக்கு? வரல. அதுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலையும் அமைஞ்சிருச்சு. சூழ்நிலையும் அதே மாதிரி அமைஞ்சிருச்சு. சூழ்நிலை சந்தர்ப்பம் தான் நம்மளுடைய எல்லா விஷயத்துக்கும் காரணம். நம்ம திடீர்னு எல்லாம் முடிவெடுக்க முடியாது. சூழ்நிலை சந்தர்ப்பம் தான் நம்மளை எதுலையும் ஜெயிக்க வைக்கிறது. அதே சூழ்நிலை சந்தர்ப்பம், கடவுளோட ஆசீர்வாதம், இதெல்லாம் இருந்தால் நம்ம எதுலேயும் ஜெயிக்க முடியும். எல்லாம் நம்மளா பண்ணுறது இல்லை, எல்லா ஒத்துழைப்பும் இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். இதுல சும்மா நான் ஜெயிச்சிட்டேன்னு இதுங்கிறதுலாம் அர்த்தம் இல்லை. கடவுளோட ஆசீர்வாதம் வேணும், சூழ்நிலை சந்தர்ப்பம்லாம் ஒத்து வரணும். நம்மளோட கூட இருக்க மனுஷங்கள்லாம் சரியான உள்ள இருக்கணும், நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அதே மாதிரி இது சூழ்நிலை தான் இன்னைக்கு எனக்கு இப்படி பண்ண வச்சது. சரி, அது அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம நடந்துக்கணும். அதனால சரி, சாமியோட நேர்த்தி கடன் செஞ்சுட்டு வந்துடுவோம். ஏதோ ஒன்று சொல்லுதுன்னா அதுக்கு அர்த்தம் இருக்கும் தானே, அதனால செஞ்சுட்டு வந்துடுவோம். நம்மளா எதுலையும் ஜெயிக்க வெல்ல முடியாது. நான் ஜெயிச்சுட்டேன், நீ ஜெயிச்சுட்டேன் எல்லாம் பீத்தது தான். ஒரு 20% வேணா நம்ம முயற்சியில். 20% தான் நம்ம முயற்சி. அதில் வெற்றி கிடைக்கணும்னா கடவுளோட ஆசீர்வாதம். டீக்கான இன்கிரீடியன்ஸ் மக்களே. யார் ஜெயிச்சு உங்களையும் திருப்பி அந்த செயலை ஜெயிச்சு இல்லை உங்களால் செய்ய முடியாது.
மெயினாக கடவுளோட ஆசீர்வாதம் வேணும். நமக்கு தலையில் எழுதியிருக்கணும், இது நீ பண்ணணும் பூமியில் பிறந்து அப்படின்னு. அப்போதான் நம்ம ஜெயிக்க முடியும். இப்போ சாமிக்கு படம் எதிர்த்து வந்துடுவோம். நீ வீட்டு சாமிக்கு ஆல்ரெடி விளக்கேற்றிட்டாங்க. விளக்கேற்றிட்டே எல்லா தெய்வங்களும் சாப்பிடுங்க. எங்கள் எல்லோரையும் நல்லபடியாக வச்சுக்கோங்க. எங்கள் வியூவர்ஸு எங்களை எல்லாரையும் நல்லபடியாக வச்சுக்கோங்க. ஒரு மியூசிக் மாதிரி ப்ளே பண்ண மாட்டீங்க? மியூசிக்கா எப்படி ப்ளே பண்ணுறது? சும்மா போட்டு விட்டா சாமி பாட்டு பாடுங்களா? அது இதில் செல்லேவ இங்கே கொண்டு போய் மகாலட்சுமி தாயை எங்கள் எல்லோரையும் நல்லபடியாக வச்சுக்காரு. சிவனும் பார்வதியும் ஒன்றா இருக்காரு, பிள்ளையா இருக்காரு. காலையில் இவங்களை பார்த்தா கொஞ்சம் நிம்மதி. காலையில் வெங்கடாஜலபதியை பார்த்தா பணம். வெங்கடாஜலபதி போட்டோ வீட்டை பார்த்து வைக்கணும். அங்கிட்டு திருப்பி வைக்கக்கூடாது, வெளியே திருப்பி வைக்கக்கூடாது, வீடை பார்த்து வைக்கணும். ஒரு சிலர் வீட்டுக்குள்ள அங்கிட்டு திருப்பி வச்சிருக்காங்க. நம்ம வீடை பார்த்து வைக்கணும் வெங்கடாஜலபதி படத்தை. அதுதான் பணம் உள்ள வரும். எவ்வளோ பணம் வரும்? ஒரு தலை பணம் கட்டுக்கட்டா வருமா? கட்டுக்கட்டா தான் வருது. அது மாதிரி மகாலட்சுமி படம் ஒருத்தர் வச்சிருக்காங்க, அதையும் இப்படி பார்த்து வைக்கணும். வீட்டுக்குள்ள தெரியும் பார்க்குற மாதிரி. எனக்கு அது பெருமாள் கோயில் ஐயர்தான் சொல்லி கொடுத்தாரு. இப்படி வைங்க அப்படி. வெள்ளிக்கிழமை நீங்கள் மொட்டை அடிச்சுட்டு காமிப்பாங்க, கோயிலில் இருந்த வீடியோ காமிக்கணும். முடி எடுக்க தான் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ், சமயபுரத்துக்கு. நல்லபடியாக போய் சாமிக்கு நேர்த்திக்கடலை செலுத்திடணும். நான் எல்லாத்துக்குமே ஒரு பயப்படுவேன். எனக்கு அது இயற்கையில் வர்றது. எதுவும் நம்மளால முடியுமா அப்படின்னு தான் யோசிப்போம். இஞ்சியா ஹலோ ஃப்ரெண்ட்ஸு, டீ ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். இங்கே பாருங்க, டீ ரெடி ஆயிடுச்சு. 3 பேருக்கு டிரைவருக்கு சேர்த்து போட்டிருக்கேன். அவர் வந்துடுவார். காப்பியை குடிச்சிட்டு நாங்கள் கோயிலுக்கு கிளம்புறோம்.